ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, நியூ இயருக்கு காலண்டர் எப்படி எடிட் பண்ணணும் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் தல அஜித் அவரோட ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதேமாரி போன வீடியோ நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவரோட ஃபோட்டோ வச்சு நியூ இயருக்கு காலண்டர் எடிட் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே கார்ட்ஸில் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோ லிங்க் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனுக்கு தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு எடிட்டிங் வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வரும். அதேமாரி இந்த காலண்டர் டிசைன் எந்த ஆப்பில் பண்ணியிருப்போம்னு கேட்டிங்கன்னா பிக்சர்ட் ஆப்பில் தான் பண்ணியிருப்போம். அது மொபைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கொஞ்சம் கூட. அதேமாரி நீங்கள் பிக்சர்ட் ஆப்பை வச்சு நான் ஓப்பன் பண்ணிங்க. நான் யூஸ் பண்ணுற பிக்சர்ட் ஆப் லிங்க் தான் வேணும்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் யூஸ் பண்ணுற பிக்சர்ட் ஆப் லிங்க் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் குரூப்பில் இருக்குது. நீங்கள் அதை சிறந்த முறையில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐ லிங்க் கொடுத்துருக்கேன், நம்ம சேனலோட ஐ லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமலாம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யாரா ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் என்ன இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம் நம்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சர் ஆப் ஓப்பன் பண்ண இதுமாரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் அந்த எரேசர் ஃபார்மெட்டில் கொடுத்துங்க. அதில் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாகவும் கிடைக்கும். நிறைய பேர் கேலரியில் சேவ் ஆக மாட்டோம்னு சொன்னாங்க. இதில் பண்ணுறதுனால உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகும். அதேமாரி பார்த்துட்டீங்கன்னா இப்போ டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம இப்போ என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலண்டர் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நிறைய இங்கே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் எந்த ரேஷியோவும் அது வராது. அதனால் நீங்கள் எதனா பேனர் எடிட் பண்ணதுனாலும் இந்த டிஃபால்ட்டாக நீங்கள் இதில் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலண்டர் சைஸை கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விருத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் 100 செட் பண்ணிங்க. அதேமாதிரி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 செட் பண்ணிங்க. 150 செட் பண்ணிட்டோன்னே டன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ அந்த காலண்டரோட சைஸ் கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா ரீசைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு இதுதான் காலண்டர் சைஸ். இதை கொடுத்துட்டோன்னே மேலே ஒரு டிக்கை கன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அந்த சைஸு டிஸ்பிளே ஆகும். இதுமாரி நம்ம செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா ஆட் ஏ ஃபோட்டோன்னு இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு ஒரு ஒயிட் கலர் பேஜ் எடுத்துப்போம். இந்த ஒயிட் கலர் பேஜ் எதுக்கு சேர்க்குறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த பிளாக் கலரில் இருக்கிறத அதை மறைக்கிறதுக்கு இந்த ஒயிட் கலரில் நம்ம ஆட் பண்ணி அதை டிக்கை கேனை கொடுத்துப்போம். இதை கொடுத்துட்டதுனால நம்ம பர்மனெண்ட்டாக அந்த இடத்துல இருக்கும். இதுக்கு மேலே நம்ம அந்த மெயின் இமேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது ஃபுல் ஸ்க்ரீன் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு டிக்கை கேன் மாதிரி இருக்கும். அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அது பர்மனெண்ட்டாக மூவ் ஆகுது. இதுமாரி நம்ம பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் இதுமாரி கொடுக்கக்கூடாது. இது எரேசர் ஃபார்மேட்டில் நம்ம இப்போ வந்து குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் இதுமாரி ஒயிட் கலர் பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுமாரி நான் செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் ஏ ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நான் இப்போ ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் லிங்க் அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணுற மீடியா லிங்க்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். அதில் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. மறக்காமலாம் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் நம்ம டாக்குமெண்ட் ஃபைலில் அது டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்டு வரோம். அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. நான் அந்த கொடுத்துருக்க லிங்க் உங்களுக்கு வேலை செய்யலைன்னா மறக்காமலாம் உங்கள் ஃபோனில் டெலிகிராம் இருந்ததுன்னா அதில் போய்ட்டு நம்ம சேனலோட நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எல்சி லைஃப் கிரியேஷன் ஒய்டின்னு நம்ம சேனலோட லோகோ போட்டு நம்ம சேனல் குரூப் வரும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் நீங்கள் சிறந்த முறையில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ப. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் கரெக்டாக இந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். மெயின் இமேஜை இந்த இடத்துல கரெக்டாக நான் செட் பண்ணுறது கீழே எதுக்கு கேப் விடுறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோட்டோஸும் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் தேவைப்படுது. அதனால தான் நான் அந்த இடத்துல கீழே கொஞ்சம் கேப் விட்டுட்டு மேலே மட்டும் நான் கரெக்டாக செட் பண்ணுறேன். இதுமாரி செட் பண்ணதுனால பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அதேமாரி நம்ம பேக்ரவுண்டும் கரெக்டாக இருக்குது. இதுமாரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மெயின் இமேஜை அதை மூவ் டவுன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுற அந்த இமேஜ் மட்டும் ஒரு டூப்ளிகேட் பண்ணிப்போம். அந்த இமேஜை நம்ம எதுக்கு டூப்ளிகேட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ பேக்ரவுண்டு கொஞ்சம் பிரைட்னஸாக வைக்கிறதுக்கு அதுக்கு நம்ம அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை எப்படி பிரைட்னஸாக நான் செட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டை நீங்கள் கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டு அது மேலே நீங்கள் செட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஓவர்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நீங்கள் அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீனு மல்டிப்ளே டார்க்னு இதுமாரி நிறைய கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஓவர்லே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை அந்த இமேஜை மூவ் டவுன் பண்ணிக்கணும். அந்த இமேஜை கரெக்டாக பின்னாடி போகிற மாதிரி செட் பண்ணிக்கணும். இதுமாரி செட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த மெயின் இமேஜுக்கு கொஞ்சம் கிளியர்னஸாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் மூவ் டவுன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேக்ரவுண்டு மட்டும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக தெரிகிற மாதிரி கரெக்டாக இருக்கும். இதுமாரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு இப்போ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நீங்கள் சின்னதாக கூட செட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இப்போ ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சின்னதாக கூட செட் பண்ணிக்கலாம். இதுமாரி செட் பண்ணிவிட்டு அந்த அப்சசிட்டி அந்த பேக்ரவுண்டில் நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோமோ அந்த டார்க்னஸை அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த அப்சசிட்டி மூலிமா. இதுமாரி நம்ம செட் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கே இப்போ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஒரு ஒயிட் கலரில் கேப் விட்ருக்கோம். அந்த இடத்துல நம்ம என்னென்னலாம் செட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம அந்த டேட் பிஎன்ஜியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த
அவங்களுக்கு விஷஸ் சொல்கிறதும் அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோஸ் தான் இந்த இடத்துல 3 விஷயத்தை ஆட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் இப்போ ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நம்ம இதுமாரி எடுத்துக்கலாம். அந்த இமேஜை எடுத்துகிட்டோன்னே இந்த இமேஜை நான் நடு சென்டரில் அந்த டேட் பேஜ் இருக்கும், எல்லா காலண்டரும் அந்த நடு சென்டரில் தான் இருக்கும். அதனால் நான் அந்த நடு சென்டரில் கரெக்டாக அதை எடிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கரெக்டாக அந்த லைன் மாரி உங்களுக்கு தெரியும் பாருங்களா, அந்த டாட் லைன், அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அந்த இமேஜ் நடுவில் இருக்குதா இல்லை சைடில் இருக்குதான்னு. இதுமாரி நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இமேஜை நடு சென்டரில் கரெக்டாக செட் பண்ணிட்டேன். இதே நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாட் லைன்லாம் தெரியும். அதை வச்சு நீங்கள் கரெக்டாக நடு சென்டரில் இப்படி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு நடு சென்டரில் செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த பேஜை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த காலண்டர் பேஜ் அதில் ஷேடோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு பொசிஷன் ஒன்று இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் அந்த பொசிஷனில் இது -2 +2 அதுமாரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாட்டில் நம்ம +2 செட் பண்ணிப்போம், செகண்ட் இதில் -2 செட் பண்ணிப்போம். இது செட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த ஷேடோஸ் கரெக்டாக 3Dயாக கன்வெர்ட் ஆகும். அதனால தான் நம்ம இதுமாரி செட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே தெரியும், இது நீங்கள் +2 அதுக்கப்புறம் -2 நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்டுக்குள்ளே போயிருங்க. அட்ஜஸ்ட்டுக்குள்ளே போயிட்டோன்னே இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றில் நம்மளுக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல, அதனால் அப்படியே விட்ருங்க. அதனால் செகண்டில் ஒரு ஏரம் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இது 70 இது 40 கரெக்டாக கன்வெர்ட் பண்ணிங்க. இதுமாரி செட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலண்டரு கரெக்டாக பிஎன்ஜி மட்டும் தனியாக தெரிகிற மாரி இருக்கும். ஏன்னா பின்னாடி ஒயிட் கலர் பேக்ரவுண்டும் அதுவும் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாரி இருக்காது. அதனால் இப்போ தனியாக அது தெரியும். அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அந்த விஷஸ் எடுத்துன்னு வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம். அதை நல்லா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ பெருசாக்கணுமோ அவ்வளோ பெருசாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது சின்னதாக இருக்கிற மாரி இருக்குது, அதை நல்லா நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சைஸ் கரெக்டாக நம்ம செட் பண்ணிப்போம். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் சின்னதாகவே அதை கரெக்டாக செட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுமாரி நம்ம செட் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் அதில் கரெக்டாக நீங்கள் செட் பண்ண தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு டேட் பேஜோட கொஞ்சம் சின்னதாக நீங்கள் செட் பண்ணிங்க. செட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இனிய புத்தாண்டு மற்றும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தான் அதில் எழுதியிருப்போம். இதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதுமாரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் இமேஜ் அதுக்கப்புறம் சன்செட் இமேஜ் அதேமாதிரி நம்ம போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த வால்ஸ் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இதுலேயும் அதை சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த வால்ஸ் இமேஜ் எடுத்துன்னு வந்துட்டு கரெக்டாக நான் இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் காலண்டர்லாம் உங்களுக்கு தெரியும், மேலே ஒரு பின்னு மாரி இருக்கும் சின்னதாக. இதை நீங்கள் வச்சதுனால நம்மளுக்கு ரியல் காலண்டர் மாரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சின்னதாக செட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு போன இதில் கரெக்டாக இருந்தது, இது கொஞ்சம் டார்க்னஸ் அதுமாரிலாம் ஏற்றணும் போல். இதில் நீங்கள் அதுமாரி ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன வேணால் செட் பண்ணிக்கலாம். இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே இது நம்ம சர்க்கிள் இமேஜ் எடுத்துன்னு வந்துட்டு நான் இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் இமேஜை நான் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். மேலே யார் ஃபோட்டோனா நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிரதர் ஃபோட்டோ அதுமாரி நீங்கள் யாருக்குனா போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரு எதுக்குமே சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் அதை கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல எந்த இடத்துல செட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா யுகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் மாரி தெரியும், அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டிக்ரீஸ் பண்ணணும். கீ பக்கமாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு கலர் தெரியும், அந்த ப்ரௌன் கலர். நம்மளுக்கு அந்த பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டும் இந்த சர்க்கிள் இமேஜும் ஒரே கலரில் மாரி டிசைன் ஆகும். இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இந்த நம்ம ப்ரௌன் கலர் செட் பண்ணிவிட்டு இது ரொம்ப பெருசாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அதனால் கொஞ்சம் சின்னதாக செட் பண்ணிக்கலாம். இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே இப்போ நம்மளுக்கு தெரியும், நம்ம நல்லா ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இமேஜுக்கும் அந்த காலண்டருக்கும் கரெக்டாக இருக்கும் சைஸ். அதுமாரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சன்செட் இமேஜை நான் இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். நல்லா நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சன்செட் இமேஜை கரெக்டாக நீங்கள் அந்த நடு சென்டரில் மிட் பாயிண்டில் கரெக்டாக செட் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சன்செட் இமேஜ் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த டிசைனில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரியும்னா அந்த சன்செட் இமேஜ் ஆட் பண்ணால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த டிசைனை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சன்செட் இமேஜை எந்த இடத்துல வைக்கலாம் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணலாம். இதுமாரி செட் பண்ணுறதுனால நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அந்த டிசைன் நல்லாயிருக்கும், கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும். அதுமாரி செட் பண்ணுறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சன்செட் இமேஜ் கரெக்டாக அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அந்த டிசைனே அந்த சன்செட் இமேஜில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த சன்செட் இல்லைன்னா அந்த டிசைனே கொஞ்சம் நல்லா இருக்காது. இதுமாரி நம்ம பண்ணுறதுனால கொஞ்சம் பிரைட்னஸாகவும் கிடைக்கும், அந்த டிசைனுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இதுமாரி சன்செட் இமேஜ் ஆட் பண்ணால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி செட் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். நீங்கள் இதுமாரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஒரு வேர்ல்ட்ஸ் மாரி ஒரு இது ஆட் பண்ணிப்போம், அந்த சர்க்கிள் மாரி. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே கரெக்டாக எந்த இடத்துல செட் பண்ணணும் அது நடு சென்டரில் நீங்கள் செட் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த நீங்கள் நிறைய காலண்டர் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம நூல் போட்டு காட்டுற மாரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன கலர் சூஸ் பண்ண போகிறோம்னா கொஞ்சம்
பிரைட்னஸாக கூட சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த எல்லோ கலருக்கும் இந்த கோல்டு கலருக்கும் கொஞ்சம் இதாகவே இல்லை, அதனால் நம்ம அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அது பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்டு, கேல்சிடி, அதுக்கப்புறம் சப்ஸ்டேஷன், இதுமாரி நிறையா இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுமாரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு அது தேவையில்லைனா கூட நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் ரியலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுமாரி ஆட் பண்ணால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்சசிட்டி கூட கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது தெரியும். இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதை நடு சென்டரில் நீங்கள் செட் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். அதனால் நடு சென்டரில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் இமேஜை நீங்கள் கரெக்டாக அதேமாரி செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் இமேஜுக்குள்ளே எப்படி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நேமில் நம்ம டெஸ்ட் ஆட் பண்ணுவோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலன் டிசைனில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நான் டெஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நான் என்னென்னு டைப் பண்ண போகிறேன்னா அஜித்குமார் நான் அதுமாரி டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் செட் பண்ண போகிறேன் அந்த இமேஜை. அந்த டெஸ்ட்டை நான் இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இதுமாரி வரும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அஜித்குமார் நேம் டைப் பண்ணி வச்சுங்க. இதில் நீங்கள் உங்கள் நேம் கூட டைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுமாரி டைப் பண்ணி வச்சுட்டு இதுமாரி நீங்கள் டைப் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இப்போ அந்த இமேஜ் டன் ஆயிரும். இதுமாரி நீங்கள் செட் பண்ணிட்டோன்னே கரெக்டாக நேம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிங்க. இதுமாரி செக் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் டிக் ஐக்கன் கொடுத்துட்டோன்னே இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம டிஃபால்ட்டாக நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம டிஃபால்ட்டாகவே அந்த டெஸ்ட்டெல்லாம் கொடுத்து நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஆட் பண்ணணும்னா எப்படி ஆட் பண்ணுறதுன்னா இங்கே மை ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே எப்படி உங்கள் டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே கார்ட்ஸில் ஒரு வீடியோ தரோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் எப்படி வீடியோக்கு நம்ம பிக்சர்ட் ஆப்பில் நம்ம எப்படி ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு அந்த வீடியோ போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுன்னு அதையும் போட்டிருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நம்மளுக்கு டிஃபால்ட்டாக நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இதே ஒயிட் கலரில் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷ் அந்த ஃபோட்டோகிராஃபி சிக்னேச்சர் சைன் மாரி அந்த ஃபாண்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை நம்ம எடுத்துப்போம். இதில் டிஃபால்ட்டாகவே அந்த சிக்னேச்சர்லாம் இருக்குது. இதை நீங்கள் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நிறைய ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் டிஃபால்ட்டாகவே. இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு அந்த வீடியோ இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இதுமாரி நம்ம செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா இதுமாரி ஒயிட் கலரில் கூட கொடுக்கலாம். இதே நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கும் அந்த பேக்ரவுண்டுக்கும் அந்த அஜித்குமார்னு அந்த நேமுக்கும் அது பார்க்குறதுக்கே ரெண்டும் மிங்கிளான மாரி பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இதுமாரி கூட நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதே நீங்கள் உங்கள் நேம்லாம் செட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் உங்கள் ஃபோட்டோ போட்டு. இதுமாரி நம்ம செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இமேஜை நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இதுமாரி செட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டர் மார்க் ஆட் பண்ணிப்போம். எப்படி நம்ம சேனலோட வாட்டர் மார்க் எடிட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவும் தெரியலனா மேலே கார்ட்ஸில் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது. உங்களுக்கு வாட்டர் மார்க் எடிட் பண்ண தெரியலனா உங்கள் சேனலோட நேமை போட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சேனல் வச்சா மட்டும் இல்லை, நீங்கள் எடிட் பண்ணுறவங்களா இருந்தாலும் உங்கள் எடிட்டிங்கு நீங்கள் போட்ட டிசைன்னா உங்கள் வாட்டர் மார்க் இருந்தால் இவங்க எடிட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் சேனலுக்கு இல்லை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு வாட்டர் மார்க் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுமாரி நீங்கள் வாட்டர் மார்க் எடிட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நண்பா. மேலே கார்ட்ஸில் அந்த வீடியோ தானே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமலாம். அதில் ஒரு 8 டிசைன் கட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்டா ரீல்ஸ் போகிறவங்க, ஸ்டோரி போகிறவங்களுக்குலாம் அதுலேயும் இன்ஸ்டாவில் எப்படி வாட்டர் மார்க் எடிட் பண்ணுறதுன்னு இன்ஸ்டாகிராம் லோகோலாம் போட்டு சொல்லி தந்திருப்பான். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுமாரி நம்ம செட் பண்ணுறோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோட்டோ இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ண மாரி உங்கள் ஃபோட்டோவும் இதுமாரி ஒயிட் கலர் பாடி இமேஜ் கூட நீங்கள் செட் பண்ணணும்னா மறக்காமலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது அந்த மாதிரி வீடியோ வச்சு நம்ம இதுமாரி பார்க்கலாம். இதுமாரி உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு சிறந்த முறையில் நான் சொல்லித்தரேன் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோட்டோவை சும்மா தான் எடிட் பண்ணேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம டெலிகிராம் சேனல் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இதுமாரி இந்த இமேஜ் நீங்கள் எடிட் பண்ணி போடுங்களா, எப்படி எடிட் பண்ணுறதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் இதுமாரி எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுமாரி நம்ம கரெக்டாக எடிட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோவை நான் அந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிங்கன்னா பார்க்குறது நல்லாயிருக்கும். இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜ் எடுத்துகிட்டு இந்த சர்க்கிள் இமேஜுக்குள்ளே எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த இமேஜை நல்லா நான் ஜூம் பண்ணிக்கிறேன். அந்த சர்க்கிள் இமேஜுக்குள்ளே வைக்கிற இமேஜை நம்ம ஃபஸ்ட்டு அப்சசிட்டி பண்ணிப்போம். அந்த அப்சசிட்டி பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த இமேஜ் டிக்ரீஸ் ஆகும். அந்த சைஸ் இல்லை, அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிற மாரி இருக்கும். இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே நம்ம டிசைன் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு அந்த ரவுண்டுக்குள்ளே அந்த இமேஜை எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஜூம் பண்ணிட்டேன். இது ஜூம் இன் பண்ணுறதுனால அந்த இமேஜ் நான் கரெக்டாக அந்த சைஸ் ஃபோட்டோ நம்ம அந்த ஃபோட்டோவுக்கு ஃபேஸ் கிளியராக தெரியணும். அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. அதுக்குள்ளே போயிட்டோன்னே ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு டிக் பண்ணிங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள்னு ஒரு இமேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் அதுமாரி நிறையா ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்னஸ்னு இருக்கும், அதை அண்டர் செட் பண்ணிங்க. இதுமாரி செட் பண்ணதுனால நம்ம ஒயிட் கலரில் இப்போ கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஒரு ஏரோ மார்க் மாரி இருக்கும். அதை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் எக்ஸ்பெண்ட் ஆகும். இதுமாரி நம்ம அந்த சர்க்கிள் இமேஜுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக அது செட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி நம்ம செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இமேஜ் அது சுற்றி இருக்கிற அவுட்டர்லாம் நம்மளுக்கு எரேஸ் ஆகிட்டு நடுவில் மட்டும் தேவைப்படும். இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இதுமாரி நம்ம நிறைய பேருக்கு பிக்சர்ட் ஆப் லிங்க்ல இதுமாரி இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணுற பிக்சர்ட் ஆப்பில் நான் கொடுத்துருக்கிறதுல இதுமாரி இருக்கும் நண்பா. அதனால் நான் யூஸ் பண்ணுற பிக்சர்ட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன். இதுமாரி நம்ம செட் பண்ணிட்டோன்னே அந்த ஏரோ மார்க்கு அந்த டாட்டாக இருக்கும் 4 பக்கமும் அதை வச்சு கூட நீங்கள் அதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இதுமாரி நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு டிக்கெட் அந்த மாதிரி இருக்கும், அதை கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அந்த சர்க்கிள் இமேஜுக்குள்ளே அந்த ஃபோட்டோ இன்செர்ட் பண்ணியிருக்கோம். இது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சன்செட் இமேஜ் மாரி ஆட் பண்ண போகிறோம். இதுமாரி பர்பிள் கலரில் ஒரு சன்செட் இமேஜ் வயலட் கலரில் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நான் எடுத்துன்னு வந்துட்டு நம்ம 8க்கு பின்னாடி கரெக்டாக செட் பண்ணிப்போம். இதை பார்த்தீங்கன்னா நான் இந்த 8க்கு பின்னாடி கரெக்டாக செட் பண்ணதுனால, ஏன்னா நம்ம பின்னாடி பிளாங்காக இருக்கிற மாரி இருக்குது, அதனால் நம்ம இதுமாரி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கலர் நம்ம செட் பண்ணக்கூடாது. இதுக்கு நம்மளுக்கு பேக்ரவுண்டு ப்ரௌன் கலரில் இருக்குது. அதுமாரி ப்ரௌன் கலரில் தான் நம்ம செட் பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் மூவ் டவுன் கொடுத்துட்டு நம்ம 8க்கு பின்னாடி கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அட்ஜஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ யுகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். HUVன்னு அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன கலர் நீங்கள் வேணுமோ அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை HUVன்னு அதை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு மாரி கலர் ஆகும். இதை நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை மேலே கொஞ்சம் லைட்டாக ஒரு 96 லெவலில் அதுமாரி நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். 94 ஏன்னா அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும். ப்ளஸ் 94 அதுமாரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டோன்னே இப்போ நம்மளுக்கு அது ப்ரௌன் கலரில் கிடைச்சிது. இதை நல்லா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுமாரி நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம கழுத்துக்கும் நடு சென்டரில் நம்ம இதுமாரி செட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம நல்லா ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இதுமாரி நம்ம ஜூம் பண்ணி செட் பண்ணுறதுனால நம்மளுக்கு பின்னாடி மட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னா அப்சிசிட்டியில் நீங்கள் கம்மி பண்ணிங்க. ஏன்னா ரொம்ப பிரைட்டாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. நம்மளுக்கு பின்னாடி ஒரு இதுமாரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த அப்சிசிட்டி கம்மி பண்ணி ஒரு 92 அதுமாரி செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜை நம்ம டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஆட் பண்ண இமேஜுக்கு நம்ம அதுமாரி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இதுமாரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு நடு சென்டரில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சைஸை நீங்கள் செட் பண்ணிங்க. ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை. இதுமாரி சின்னதாகவே செட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் மாரி கரெக்டாக தெரியும். இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி கரெக்டாக செட் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் பிரைட்னஸை கூட கம்மி பண்ணிக்கலாம். நம்ம 92ல் நம்ம செட் பண்ணியிருப்போம். இதை நான் ஒரு 70ல் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் இமேஜ் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுமாரி நம்ம செட் பண்ணுறதுனால இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கூடவே பெல் பட்டனை ஆல் நோட்டிஃப் செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மாரி வரும். அதேமாரி என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐ லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐ லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமலாம் நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரா ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம்பா. எதனா டவுட் இருந்தாலும் கேட்கலாம். அதேமாரி நம்ம டெலிகிராம் சேனலையும் மறக்காமலாம் ஜாயின் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணுற மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் சேனல் தான் போஸ்ட் பண்ணுறோம். அடுத்து எந்தமாரி வீடியோ போகலான்னு மறக்காமலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அப்டேட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பா.